ராஜ்யம் என்று பிரசங்கம் இருக்க ராஜ்யத்துக்கு என்ன சம்பந்தம்? ராஜ்யம் எப்படிதான்? பிரசங்கத்துக்கும் ராஜ்யத்துக்கும் தான் ரொம்ப சம்பந்தம். ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்றார். ஏன்னா ராஜ்யம் என்கிறது உள்ளத்தில் நடக்கிற ஒன்று. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக நொறுக்கப்பட்டார், எந்த நோய்கள் யாவையுமே இயேசு சுமந்து தீர்த்தார், எந்த நோய்கள் யாவையுமே இன்ப இயேசு சுமந்து தீர்த்தார். இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. வார்த்தைகள் எந்த மருந்து, காயங்கள் எந்த ஔஷதம், வார்த்தைகள் எந்த மருந்து, காயங்கள் எந்த ஔஷதம், இயேசு ரத்தம் பிசின் தைலமே என்னை நித்தம் சுகமாக்குமே, இயேசு ரத்தம் பிசின் தைலமே என்னை நித்தம் சுகமாக்குமே. இயேசு என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. பலவீனம் நீக்குகின்றார், பலவானாய் மாற்றுகின்றார், பலவீனம் நீக்குகின்றார், பலவானாய் மாற்றுகின்றார், கழுக்கு சமானமாக வயதாக மாற்றுகின்றார், கழுக்கு சமானமாக. போதகர் சாம் செல்லத்துறை அவர்கள் நடத்தும் பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரியில் ஊழிய பயிற்சி பெற உடனே விண்ணப்பிக்கவும். விண்ணப்ப படிவம் பெற பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரி, தபால் பெட்டி எண் 494, சென்னை 7 அல்லது கீழ்காணும் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளவும். நமக்காக ஒரு ஆள் வரப்போறாரு, ஒரு மேசியா வரப்போறாரு. அவருடைய மெயின் வேலை என்னன்னா, அவர் ராஜாவா வருவாரு.
நம்ம பழைய மகிமையை நமக்கு திருப்பி தருவார். ரொம்ப மகிமையுள்ள ஜனமாக நம்மளை மாற்றுவார். எல்லா ஜனங்களும் பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி நம்மளை கடவுள் மாற்றுவார். மறுபடியும் அந்த ராஜ்யத்தை கொடுப்பாரு. நம்ம இழந்து போனதெல்லாம் திரும்ப நம்ம கிடைக்க போகுது. ஒரு பெரிய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட போகுது. எல்லா ராஜ்யங்களுக்கு மத்தியில் நம்ம ஒரு பெரிய பேள் மாதிரி, ஒரு பெரிய விலையேறப்பட்டவளை போல நாம் இருப்போம்ன்று அப்படி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு ராஜா வருவார், நமக்கு மேன்மையை தேடி தருவார். ஜெருசலேம் அவருக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆகிடும். இங்கே தான் அரண்மனை இருக்க போது, இங்கேருந்து ஆளுவார். இங்கேருந்து உலகத்தையே ஆள போகிறாரு. நம்ம தான் உலகத்திலேயே ரொம்ப சிறந்த ஜனங்களாக இருக்க போகிறோம்னு அப்படி ஒரு எதிர்பார்ப்பு பாருங்கள். அதனால தான் இவர் போய் சிலுவையில் மறித்து உயிரோடு எழுந்து அதை பற்றி அதுக்கு சிலுவையில் மறிக்கிறதுக்கு முன்னாடியும் போச்சிருக்கிறாரு, பின்னாடியும் போச்சிருக்கிறாரு. இவ்வளவும் சொன்ன பிறகும் மறுபடியும் அதே பாயிண்ட்டுக்கு தான் வர்றாங்க. இக்காலத்தில் உங்களுடைய ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர்ன்றான். கடவுளை என்னத்துக்கு வந்தாருன்றது இறங்கவே மாட்டேங்குது, புரியவே மாட்டேங்குது. இவ்வளவு பண்ண பிறகும் என்னத்துக்கு வந்தார், இந்த ராஜ்யம் என்ன செய்ய வந்தார்? பாவத்தை போக்க வந்தவர், ரட்சிப்பை கொடுக்க வந்தவர் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு ஏறவே மாட்டேங்குது பாருங்க. இன்னும் அந்த ராஜ்யத்தை பற்றி யோசிச்சுட்டு இருக்கான். எந்த ராஜ்யம்? பிரத்யட்சமாக வருகிற ராஜ்யம், இவர் அரசால போற ஒரு ராஜ்யம், எல்லாரையும் கீழ்ப்படுத்தி இவர் ஆண்டு கொள்கிற ஒரு ராஜ்யம், இவங்க பார்க்கக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடிய பிரத்யட்சமாக வருகிற ஒரு ராஜ்யத்தை மனசில் வச்சுக்கிட்டே தான் பேசுகிறாங்க பாருங்க. இவங்களுடைய பிரச்சனையெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே பிரத்யட்சமாக வரக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு ராஜ்யத்தை, ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். இயேசு அதை கொண்டு வருவார் என்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. இயேசுனா யார்? ஒரு பெரிய அரசியல் மற்றும் இராணுவ தளபதி மாதிரி ஒருத்தர், அப்படி தான் இவர் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இவர் ஊர்வராக போகிற பிரசங்கியாராக இருக்கிறார். அவங்களுக்கு ஒரே அழுத்து போச்சு. என்னடா இது, நம்ம எதிர்பார்த்தது வேற, இவர் வேற. பேதுரு ஒரு தடவை கத்தி எடுத்துட்டான். அவர் ஒன்றும் எடுக்கலனாலும் நம்ம எடுத்து பார்ப்போம் ஒரு வேளை, அதுக்கப்புறம் அவர் எடுப்பாருன்னு. அவர் உள்ள வை கத்தியன்ட்டார். கத்திய இந்த வேலைலாம் வச்சுக்காதன்ட்டார். ஒருத்தன் காதை வெட்டிட்டான் பாருங்க, திருப்பி காதை ஒட்ட வச்சார் வேற. இவர் உள்ள வை கத்தியன்னாரு. இதுக்கு நான் வரலப்பான்றாரு. அவங்களுக்கெல்லாம் ஒரு ஆசை பாருங்க, எப்படியாவது பட்டயத்தை எடுத்துடணும், என்னமாவது பண்ணிடணும், ஜெயத்தை எடுத்துடணும். இவங்கெல்லாம் நம்மளை இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, நம்மளை ஒரு அடிமை மாதிரி நடத்திட்டு இருக்கிறாங்க. நம்ம இதெல்லாம் மேற்கொண்டணும்னு ஒரு வாஞ்சையில் அவங்களுக்கு கண்ணே மறைக்கப்பட்டு ஒரு புற மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. கண்ணு பார்க்க முடியல. இவர் எதுக்காக வந்தார்? ரட்சிக்க வந்தவர், ரட்சகர், பாவத்தை போக்க வந்தவர். இவர் சிலுவையில் செய்தது என்ன? ஏன் மரித்தார்? ஏன் அடக்கம் பண்ணப்பட்டார்? ஏன் உயிரோடு எழுந்தார்? இந்த காரியங்களெல்லாம் அவர்களுக்கு உடனே புரிந்து கொள்ள முடியல, லேஸில் விளங்க மாட்டேங்குது. திரும்ப திரும்ப அதே சப்ஜெக்டுக்கு தான் போகிறாங்க. இவரை ராஜாவா பாத்திரணும், ராஜாவா ஆக்கிடணும் தான். அதனால தான் பாருங்கள், 5 அப்பம் 2 மீனை வச்சு போஷித்தார் பாருங்க. போஷித்த பிறகு அந்த ஜனம் ஒரு கூட்டம்லாம் வச்சு இவரை பிடிச்சி கொண்டு போய் ராஜாவாக உட்கார வச்சிடலான்னு வந்தாங்க. ஓடிய போயிட்டார் இவர். அவங்கள்ட்ட தப்பிச்சு போக வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு அவசரம் அவங்களுக்கு. இவர் தான் இருக்கணும். 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு போச்சாரே, எவன் பண்ணுவான் அது? இவர் தான் அந்த பெரிய ராஜாவாக இருக்கணும், இவரை கொண்டு போய் உட்கார வச்சுருவோம் எருசலேம்லன்னு வர்றாங்க. இவர் தப்பிச்சு ஓடிட்டார். ஏன்னா பிரத்யட்சமாய் வராது. பிரத்யட்சமாய்னா பார்க்குற மாதிரி அந்த பிரம்மாண்டத்தோடு அப்படி வராது இந்த ராஜ்யம். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அதைத்தான் ஆரம்பத்திலேருந்து புரிந்து கொள்ள முடியவில்லை ஜனங்க. ஆரம்பத்தில் மட்டும் இல்லை, அதுக்கு பிறகு வந்த திருச்சபையிலும் இதை குறித்த தவறான எண்ணங்கள் இருந்தது. சிலர் இந்த பிரம்மாண்டத்தை பார்த்துட்டு இதுதான் இருக்கணும் போல இருக்குது, தேவனுடைய ராஜ்யமாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இயேசு அப்படிதான் வராதுன்னாரு. எப்படி வராதுன்னாரு? இப்படி பிரம்மாண்டமான விதத்தில் ஒரு பவர்ஃபுல் தான், இப்படி மனுஷர் பார்க்கக்கூடிய ஒரு இதாக ஒரு பெரிய கட்டடத்தில் உட்காந்து பெரிய ஹெட் குவார்ட்டர்ஸ் வச்சு பெரிய ஸ்தாபனம் வச்சு அப்படி தான் வராதுன்னாரு. இது வேற ராஜ்யம். எங்கே இருக்குதுன்றாரு. எங்கே இருக்குதுன்னா என்ன? அது அங்கே இருக்குது இல்லை, எங்கே இருக்குது? இங்கே இருக்கிறது. விஷயமே வேற. இந்த தேவனுடைய ராஜ்யம்ங்கிறதே டோட்டலாக வித்தியாசம். இது ஒரு ஆர்கனைசேஷன் இல்லை, இது ஒரு பெரிய கட்டடம் இல்லை, இது பெரிய ஹெட் குவார்ட்டர்ஸ் இல்லை, இது எங்கேயோ ஒரு ஊரில் இல்லை, இது ஏதோ ஒரு பெரிய தலைவர்கிட்ட இல்லை. எங்கே இருக்குது? அது இங்கே உள்ளே நடக்கிற ஒன்று. இது ஒரு பெரிய வெளிப்பாடு பாருங்க. இதை புரிஞ்சு கொண்டாலே சரியா போயிடும். சபை பல காலகட்டங்களில் இதை புரிந்து கொள்ள முடியாமல் தவிக்குது பாருங்க. அவங்க சொல்றாங்க நாங்கள் தான் தேவனுடைய ராஜ்யம்ன்றாங்க.
அப்படிதான் நாங்கள் ஏங்குகிறோம். நாங்கள் தான் எங்க இதில் வந்து ஜாயின் பண்ணிட்டேன், நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்துட்ட, பிரவேசிச்சுட்ட அப்படிங்கிறாங்க. எப்படியெல்லாம் போயிடுச்சு பாருங்க. அவர் சொல்ல வந்ததே வேற. அவர் அதைத்தான் சொன்னார். பிரத்யட்சமா வராதுன்னா துப்பாக்கியோட வராது, பீரங்கியோட வராது, குதிரையோட வராது, ரதத்தோட வராது, ஒரு பெரிய இராணுவத்தோட வராது, பார்க்கறதுக்கு பிரமாதமா பெருசா இருக்காது. எப்படி வரும்? கன்னியின் வயிற்றில் பிறந்த ஒரு சிறிய குழந்தையின் வடிவில் வந்து, ஒரு பிரசங்கியாரின் வடிவில் வந்து, அவர் எல்லா இடங்களும் சுற்றி திரிந்து பிரசங்கித்து தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்கிறவராக இருக்கிறதா. அவர் சொல்றாரு, அது உங்கள் மத்தியிலே இருக்குதுன்றாங்க. இருக்கிறார் சொல்றாரு. அவன் சொல்றான், எங்க இருக்குதுன்றாரு. பாயிண்டே மிஸ் பண்ணிட்டாங்க. எங்க இருக்குது? தோ வந்துட்டாரு, அங்கதான் இருக்குது. உங்கள் மத்தியிலே இருக்குதுன்னா உங்க எதிர்க்கே நிக்கிறேன்னுப்பான்றாரு. ஹலோ. ஸோ இப்படி கிறிஸ்தவ சபைகளிலும் பாருங்க, பல நூற்றாண்டுகளாக இது ஒரு குழப்பம். தேவனுடைய ராஜ்யம்னா என்னங்கிறத பற்றி ஒரு தப்பான இது. அவர் சொன்ன வந்ததையே விட்டுட்டாங்க. அவர் சொல்ல வந்தது என்ன? பிரத்யட்சமாய் வராது, அவுட்வர்டா பெருசா தெரியாது. இது பார்த்தீங்கன்னா இது எங்க இருக்கிற விஷயம்? உள்ள இருக்கிற விஷயம், உள்ளான விஷயம். இது உள்ள நடக்கிற ஒரு காரியம். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? பாருங்க, அதனால தான் கிறிஸ்தவ வாழ்க்கையை விளங்கிக்கல. அவங்க என்னமோ பெருசா வெளியே எதிர்பார்த்தாங்க. கடைசியில் இவர் சொல்றது டோட்டலா ஆப்போசிட். இது உள்ள நடக்கிற விஷயம் அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு இன்னும் சிலர்லாம் கிளம்பி இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? தேவனுடைய ராஜ்யம்னா இவங்களுக்கு ஒரு புது விளக்கம் வச்சிருக்கிறாங்க பாருங்க. அவங்க என்ன சொல்றாங்க? தேவனுடைய ராஜ்யத்தை நாங்கள் கொண்டு வந்துடுறோம். எப்படி கொண்டு வருவீங்க அப்படின்னு கேட்டால், அதுக்கு பைபிள்லாம் தேவையில்லை, இதுக்கு பிரசங்கம் தேவையில்லை, இதுக்கு சர்ச்சு தேவையில்லை, இதுக்கு பிரசங்கியார் தேவையில்லை, இதுக்கு பாட்டும் தேவையில்லை, கோயிலும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. அப்புறம் எப்படியா கொண்டு வருவீங்க தேவனுடைய ராஜ்யத்தை? அப்படின்னா தேவனுடைய ராஜ்யம்னா என்ன? இயேசு சொன்னார் இல்லையா, யோவான் ஸ்நானன்ட்ட சொல்லி, குருடர் காண்கிறார்கள், பாணிகள் நடக்கிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், குஷ்டரோகிகள் சொஸ்தமாகிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. இதெல்லாம் தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சுன்றது அடையாளம். அதை போய் சொல்லுங்கன்றார் யோவான் ஸ்நானன்ட்ட. அப்ப எங்களுக்கு தெரியும் எப்படி ராஜ்யத்தை கொண்டாடுறதுன்னு. நாங்கள் ஆஸ்பத்திரி கட்டுறோம், பள்ளிக்கூடம் கட்டுறோம், காலேஜ் கட்டுறோம், ஏழைகளை உயர்த்துறதுக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் நாங்கள் அதுக்குரிய சட்டங்களை பார்லிமெண்ட் மூலமாகவோ அல்லது செனட் மூலமாகவோ அல்லது அவங்க அரசாங்க முறை எப்படியோ அதன்படி செய்து சட்டங்களை ஏற்றி சட்டங்களையே மாற்றி. சில கிறிஸ்தவ நாடுகள்லாம் இப்படிப்பட்ட ஒரு அபிப்பிராயம் பரவலாக இருந்து வந்தது. என்னன்னா, சட்டத்தை கொண்டே தேவனுடைய ராஜ்யத்தை நாங்கள் கொண்டு வந்துடுவோம், சட்டத்தை மாற்றி தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வந்துடுவோம். ஏழைகளுக்கு உயர்வு, செழிப்பு, மற்றும் கல்வி அறிவு இல்லாதவர்களுக்கு கல்வி, குருடருக்கு பார்வை, செவிடருக்கு கேட்கக்கூடிய திறமை, வியாதியத்திற்கு சுகம், இப்படின்னு அவங்களுக்கு என்னென்ன கொண்டாடணுமோ அதெல்லாம் கொண்டாந்துட்டா தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சு. இதுக்கு எல்லாத்துக்கு பைபிளை வச்சு பிரசங்கம் பண்றீங்கன்றாங்க. ஹலோ, எதுக்குங்க வேஸ்டால் பைபிளை வச்சுட்டு நீங்க பிரசங்கம் பண்றீங்க? எது கோயிலை தந்து பாட்டு பாடுறீங்க? வேஸ்ட்டு, மூடுங்கன்றாங்க. நாங்க அங்க பாத்துக்கிறோம், எலெக்ஷன் வச்சு ஆளுகளை தேர்ந்தெடுத்து அங்க கொண்டு போய் அவங்க மூலமா சட்டத்தை ஏற்றி, சட்டத்தின் மூலமா ஹாஸ்பிட்டல் கட்டி, பள்ளிக்கூடம் கட்டி, ஏழைகளுக்கு வேண்டியதெல்லாம் செய்து, இப்படி தேவனுடைய ராஜ்யத்தை நாங்க கொண்டு வந்து விடுவோம். இதுக்கு என்னத்துக்கு கோயில், இதுக்கு என்னத்துக்கு பிரசங்கம், இதுக்கு என்னத்துக்கு பிரசங்கியாரு, இதுக்கு என்னத்துக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இருக்கீங்களா? அது அவங்களுடைய அபிப்பிராயம். இப்படிதான் கொண்டாடணும் தேவனுடைய ராஜ்யத்தை. சிலர் சொல்றாங்க வந்துருச்சு தேவனுடைய ராஜ்யம். சில நாடுகளில் சொல்றாங்க தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சு. எங்க வந்துருச்சு? எங்க ஊர்ல குருடர்கள்லாம் குறைஞ்சிருச்சு, காது கேட்காதவங்கலாம் குறைஞ்சிருச்சு, கல்வி அறிவு இல்லாதவங்களாம் குறைஞ்சிருச்சு, ஏழைகளே சுத்தமாக கிடையாது. வந்துருச்சு தேவனுடைய ராஜ்யம். நாங்கள் கொண்டு வந்துட்டோம் தேவனுடைய ராஜ்யத்தை. எதுக்கு கோயில் வச்சு நடத்திட்டு? தேவனுடைய ராஜ்யத்தை நாங்கள் கொண்டு வந்துட்டோமா, அதுதானே தேவனுடைய ராஜ்யம் அப்படிங்கிறாங்க. அதுதான் அவங்களுக்கு பல மேற்கத்திய நாடுகளில் இப்படிப்பட்ட ஒரு அபிப்பிராயம் பாருங்க. தேவனுடைய ராஜ்யத்தை நாங்கள் கொண்டு வந்துட்டோமே அப்படிங்கிறாங்க. எங்க தேவனுடைய ராஜ்யம்னா பாரு, எவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரி, இது மாதிரி எவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டி, 500 யூனிவர்சிட்டி கட்டியிருக்கிறோம், அந்த மாதிரி இது மாதிரி எவ்வளோ பெரிய காலேஜ் கட்டியிருக்கிறோம், இது பாரு ஏழைகளுக்கு எவ்வளோ தானம் கொடுக்குறோம் பாரு, எவ்வளோ. ஒரு ஆள் ஒரு பிச்சைக்காரன் எங்கள் நாட்டில் நீ பார்க்க முடியாதாக்கும். ஒரு ஆள் கிடையாது பிச்சைக்காரன். அவன் வீட்டுக்கு தேடிக்கிட்டு அவன் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் போயிடும். தேவனுடைய ராஜ்யம். அதனால தேவனுடைய ராஜ்யத்தை நாங்கள் கொண்டு வந்துட்டோம். உங்கள் பிரசங்கத்துக்கெல்லாம் ஒரு வேல்யூயும் கிடையாது. நீங்கள் என்ன பிரசங்கம் பண்ண போறீங்க? பிரசங்கமே தேவையில்லைங்க, நாங்கள் செஞ்சுட்டோம் எல்லாத்தையும்
அப்படிங்கிறாங்க. இன்னும் சிலர் இருக்கிறாங்க பாருங்க, இதைத்தான் இயேசு இப்படி வராதுன்னாரு. இவங்க என்ன சொல்கிறாங்க, எங்கள் யூனிவர்சிட்டி பாரு, எங்கள் காலேஜ் பாரு, எங்கள் சோஷியல் ப்ரோக்ராம் பாரு, எங்கள் தான தர்மங்களை பாரு, எங்கள் பெரிய இன்ஸ்டிடியூஷனை பாரு, நாங்கள் என்ன பண்ணுறோம் பாரு அப்படின்றாங்க. எவ்வளோ பெருசு பாரு, இது எவ்வளோ பேருக்கு செய்கிறோம். தான் பிரத்யட்சமாய் வராது, அதில் இல்லைன்றாரு. தேவனுடைய ராஜ்யம்னா என்னன்னு ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு பாருங்க. இன்னும் சிலர் இருக்கிறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ மாடர்ன் டேஸில் அவங்க என்ன சொல்கிறாங்க, எதுக்கு எடுத்தாலும் ஒரு போராட்டம், ஒரு கொடியை பிடிச்சிக்கிட்டு ஒழிக வாழ்க என்னத்தையோ ஒன்று சொல்லிட்டு எதையாவது ஒன்று, ஏதாவது ஒரு அநீதி, ஏதாவது ஒரு நியாயம் கேட்டு ஒரு போராடணும். சில காரியங்கள்லாம் அவங்க செய்கிறது ஒருவேளை அவங்களுக்கு நியாயமாக படலாம், செய்யலாம், அதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் இதை போய் தேவனுடைய ராஜ்யம்னு சொன்னால் நான் ஒத்துக்க முடியாது. இதை அவங்க செஞ்சுட்டு போட்டோம். ஆனால் இதை போய் தேவனுடைய ராஜ்யத்தை இப்படி தான் கொண்டாடணும். ஒருத்தர் சொல்கிறாரு, தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம கொண்டாடணும். அது எப்படி கொண்டாடுறது? போராட்டம் பண்ணணும், கொடி பிடிக்கணும், நம்ம போய் போராட்டம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டாடணும் அப்படிங்கிறாரு. இயேசுவே பண்ணாது, நீங்கள் ஏன் பண்ணிட்டு கிடக்குறீங்க? இயேசுவே அப்படி கொண்டாடல தேவனுடைய ராஜ்யத்தை, அப்படி வராதுன்ட்டார். கொடி பிடிக்க சொல்லியிருந்தா, போராட்டம் பண்ண சொல்லியிருந்தா அவரை சேர்ந்தவங்க நிறைய பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு ரெடி, அவங்கெல்லாம் அவங்க என்றைக்குமே ரெடியாக இருக்கிறாங்க. ஒரு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணி கடகடன்னு வா எல்லாம் கொடி பிடிப்போம், போராட்டம் நடத்துவோம், அதை ஒழிப்போம், இதை ஒழிப்போம் அப்படின்னு போராட்டம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவர் போராட்டம் பண்ண எழுமினவனோட உட்காருன்ட்டார், கத்தியை எடுத்தவனோட உள்ள வையின்ட்டார், இந்த வேலைலாம் வச்சுக்காதன்ட்டார். அப்புறம் எப்படி தான் வரும் தேவனுடைய ராஜ்யம்? எப்படி தான் தேவனுடைய ராஜ்யம் வரும்? வேத வசனம் அது 3 விதங்களிலே வந்திருக்கிறது அல்லது வருகிறது என்று சொல்லுகிறது. புதிய ஏற்பாட்டு போதனை என்னன்னா, தேவனுடைய ராஜ்யம் 3 விதமாக வருகிறது. ஒன்று, தேவனுடைய பிரசன்னமும் வல்லமையும் இயேசுவின் மூலமாக இந்த உலகத்திலே வெளிப்பட்டது. இயேசு முதலாவது தடவை வந்தபோது, இந்த உலகத்தில் வந்து ஊழியம் செய்தபோது, வாழ்ந்து ஊழியம் செய்தபோது, அவர் மூலமாக தேவனுடைய பிரசன்னமும் வல்லமையும் இந்த பூமியிலே வெளிப்பட்டது. அவர் நடப்பித்த கிரியைகள் மூலமாக தேவனுடைய பிரசன்னமும் வல்லமையும் வெளிப்பட்டது. அதன் மூலமாக தேவனுடைய ராஜ்யம் வந்தது என்று வேதவசனம் போதிக்கிறது. It came through the very presence and power of God manifested in and through the ministry of Jesus on this earth. பூமியிலே இயேசு செய்த அந்த ஊழியத்தின் மூலமாக, அவர் வாழ்ந்த காலத்திலே அவர் செய்த ஊழியத்தின் மூலமாக அங்கே வெளிப்பட்ட தேவனுடைய வல்லமையும் பிரசன்னமும் தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறது என்பதை காட்டினது. ஏன்னா அந்த விதமாக தேவனுடைய ராஜ்யம் வந்தது, அந்த விதத்தில் தேவனுடைய ராஜ்யம் வந்தது. 2 வசனங்களை வாசிப்போம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 11-14. பின்பு அவர் ஊமையாக இருந்த ஒரு பிசாசை துரத்தினார். பிசாசு புறப்பட்டு போன பின்பு ஊமையன் பேசினான். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவர்கள் சிலர், இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டு பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். வேறு சிலர் அவரை சோதிக்கும்படி வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும் என்று அவரிடத்தில் கேட்டார்கள். பாருங்க, ஒரு ஊமையே பேசியிருக்கிறான், ஒரு அடையாளம் காட்டுன்றாங்க. என்ன அடையாளம்? அதுக்கு தான் ஒருத்தனுக்கு காட்டினாரு. பேசுறவன பேசாமாக்குனாங்க. பேசாதவன் பேசியிருக்கான், அதை விட ஒரு அடையாளம் வேணுமா? அவர்கிட்ட வந்து வானத்துக்கு ஒரு அடையாளம் காட்டு, எங்களுக்கு வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும் என்று அவரிடத்தில் கேட்டார்கள். அவருடைய சிந்தனைகளை அவர் அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும், பாருங்க ராஜ்யத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். தனக்கு என்ன சொல்றாங்க, இவர் வந்து பிசாசை கொண்டு பிசாசை துரத்துறாரு, பெயல்செபூல் என்ற பெரிய பிசாசை வச்சுக்கிட்டு குட்டி பிசாசுங்களெல்லாம் துரத்திட்டு திரிகிறாரு அப்படிங்கிறாங்க. அவர் சொல்றாரு, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த வீடும் விழுந்து போம், சாத்தானும் தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருந்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும்? பிசாசை வச்சு எப்படி பிசாசை துரத்துறது? அவங்களுக்குள்ளே தகராறுனா அப்புறம் எப்படி உருப்படுறதுன்றாரு. இப்படி இருக்க பெயல்செபூலை கொண்டு நான் பிசாசுகளை துரத்துகிறேன் என்கிறீர்களே, நான் பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்தினால் உங்கள் பிள்ளைகள் அவைகளை யாராலே துரத்துகிறார்கள்? ஆகையால் அவர்களே உங்களை நியாயந்தீர்க்கிறவர்களாய் இருப்பார்கள். நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது.
இந்த உலகத்தில் ஒரு ராஜ்யம் வேலை செய்து கொண்டிருக்கிறது, பிசாசின் ராஜ்யம். இந்த ஊமையின் உள்ள வேலை செய்து அவனை பேச முடியாதவனாக்கி அவனை கட்டி போட்டு வைத்திருந்தது. அந்த இடத்துல தேவனுடைய ராஜ்யம் இந்த இருளின் ராஜ்யத்தை மேற்கொண்டு அதன் வல்லமையை மேற்கொண்டு அவனுக்கு வல்லமையை கொடுத்திருக்கிறது. பிசாச இந்த தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறபடினால தான் நான் பிசாசை துரத்தினேன், அதன் வல்லமையினால தான் நான் பிசாசை துரத்தினேன் அப்படிங்கிறாரு. தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே என்கிறார். எப்படி சொல்றாரு பாருங்க, வந்திருக்கிறதே. அவங்களுக்கு தெரியல அது வந்துருச்சுன்னு, வந்திருக்குதுங்கிறாரு. எப்படி வந்திருக்குது பார்த்தீங்க? இப்போ நான் துரத்தினாலே பிசாசை, அது தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறதுன்றதுக்கு அடையாளம் என்கிறார். அவர் மூலமாக தேவனுடைய பிரசன்னம், அவருடைய வல்லமை இந்த பூமியில் வெளிப்பட்டது. அது தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறது என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. மத்தேயு 11 திருப்போம். மத்தேயு 11:1 இயேசு தம்முடைய 12 சீஷர்களுக்கு கட்டளை கொடுத்து முடித்த பின்பு அவருடைய பட்டணங்களில் உபதேசிக்கவும் பிரசங்கிக்கவும் அவ்விடம் விட்டு போனார். அத்தருணத்திலே காவலில் இருந்த யோவான் கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு தன் சீஷர்கள் 2 பேரை அழைத்து, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினான். இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவானிடத்தில் போய் அறிவியுங்கள். குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சொஸ்தம் அடைகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. என்னிடத்தில் இடையறாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார். என்ன வார்த்தைகள் பாருங்க. அவர் சொல்றாரு இதெல்லாம் அடையாளம்ன்றார். எதெல்லாம்? குருடர் பார்வையடைகிறது, செவிடர் கேட்கறது, குஷ்டரோகிகள் சுகமாகிறது, தரித்திரருக்கு சுவிசேஷம். எப்படி இதெல்லாம் அடையாளம்? யார் சொன்னது இதெல்லாம் அடையாளம்னு? ஏசாயா தீர்க்கதரிசி ஏற்கனவே சொல்லியிருக்கார். அதைத்தான் இங்கே கோட் பண்ணுறார். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லியிருந்தது இவங்களுக்கெல்லாம் தெரியும், அதனால தான் அதை சொல்கிறாரு. அப்படி ஏசாயா சொல்லியிருந்தது இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. போய் சொல்லுப்பா யோவான்ட்ட, தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்குது, என்னிடத்துல இடையில அடையாதீங்க, என்ன பார்த்து ஏமாந்துடாதீங்க. ஒரு பிரசங்கியாரு, ஒரு சாதாரண ஆள், இவர் எப்படி ராஜ்யத்தை கொண்டாடுறது, இது என்ன ராஜ்யம், இது என்ன ராஜா அப்படின்னு இடரல் அடைந்து விடாதீர்கள் அப்படிங்கிறாரு. இதுதான் ராஜ்யம், இப்படி தான் வந்திருக்குது ராஜ்யம், இதை புரிந்து கொள்ளுங்கள். என்னிடத்தில் இடரல் அடையாதவன் பாக்கியவான்றாரு. இதை புரிஞ்சுக்கோங்கிறாரு. ஆனால் அதில் தான் இடரல் அடைகிறாங்க பாருங்க. அவங்க என்ன சொல்றாங்க, என்ன பிரசங்கியாரா வந்துட்டு ராஜ்யம் என்று பிரசங்கியாருக்கு ராஜ்யத்துக்கு என்ன சம்பந்தம்ன்றார். ராஜ்யம் எப்படிதான்? பிரசங்கத்துக்கும் ராஜ்யத்துக்கும் தான் ரொம்ப சம்பந்தம். ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்றாரு. ஏன்னா ராஜ்யம் என்கிறது உள்ளத்தில் நடக்கிற ஒன்று. அப்ப பாருங்க, ராஜ்யம் வந்திருக்கிறது. எப்படி வந்திருக்குது? புதிய ஏற்பாட்டு போதிக்குது, இயேசு வந்தபோது ராஜ்யம் வந்துருச்சு. சென்னையில் சாம்பி செல்லத்துறை நடத்தும் போதகர்கள் கருத்தரங்கு 2017 பிப்ரவரி 15, 16, 17 ஆகிய நாட்களில் நடைபெற உள்ளது. இடம் அப்போஸ்தல ஐக்கிய சபை, சென்னை. நேரம் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை. இக்கருத்தரங்கில் செய்திகள் தமிழில் மட்டுமே வழங்கப்படும். இக்கருத்தரங்கில் கலந்து கொள்ள பதிவு கட்டணம் ரூபாய் 700 செலுத்தி முன்பதிவு செய்தல் அவசியம். மேலும் விவரங்களுக்கு உடனே தொடர்பு கொள்ளவும். கரங்களை தட்டி பாடுவோம். நல்ல பராக்கிரமல்ல, தேவ ஆவியினால் கூடும். நல்ல பராக்கிரமல்ல, தேவ ஆவியினால் கூடும். நல்ல பராக்கிரமல்ல, தேவ ஆவியினால். நல்ல பராக்கிரமல்ல, தேவ ஆவியினால் கூடும். நம் போராயுதங்கள் மாம்சத்திற்கு ஏதுவானதல்ல, தேவ பலமுள்ளவை. அவரின் இரக்கம் தூய அன்பு என்றும் மாறாதது. மாவலிது சேர்ந்து கிறிஸ்தேசுவை ஆராதிப்போம்,
அவர் நாமத்தில் வார்த்தையால் ஜெயம் கொள்வோம். பலன் அல்ல, பராக்கிரமல்ல, தேவ ஆவியினால் கூடும். பலன் அல்ல, பராக்கிரமல்ல, தேவ ஆவியினால் கூடும். நம் போராயுதங்கள் மாம்சத்திற்கு வானதல்ல, தேவ பலமுள்ளவர். அவரின் இரக்கம் தூய அன்பு என்றும் மாறாதது. மாபலியே ஒன்று சேர்ந்து கிறிஸ்தேசுவை ஆராதிப்போம். அவர் நாமத்தில் வார்த்தையால் ஜெயம் கொள்வோம். பலன் அல்ல, பராக்கிரமல்ல, தேவ ஆவியினால் கூடும். பலன் அல்ல, பராக்கிரமல்ல, தேவ ஆவியினால் கூடும். நம் போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏதுவானதல்ல, தேவ பலமுள்ளவை. அவரின் இரக்கம் தூய அன்பு என்றும் மாறாதது. மாவலிது சேர்ந்து கிறிஸ்தேசுவை ஆராதிப்போம். அவர் நாமத்தில் வார்த்தையால் ஜெயம் கொள்வோம். பலன் அல்ல, பராக்கிரமல்ல, தேவ ஆவியினால் கூடும். பலன் அல்ல, பராக்கிரமல்ல, தேவ ஆவியினால். பலன் அல்ல,